முதலமைச்சரை பார்த்துருக்கீங்க, சில கோரிக்கைகள் கொடுத்ததா சொல்லியிருந்தீங்க. என்னென்ன கோரிக்கைகள் சொன்னீங்க சார்? சந்திப்பு நீங்கள் ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி கொள்வேன் அப்படின்னு சொன்னீங்க. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி என் தொகுதிக்கு, என் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள், என் தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து நான் உரையாடினேன். அதில் முக்கியமான சொல்லணும்னா, திருச்சி விமான நிலைய அந்த ஓடுதளம் விரிவாக்கம் கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த 20 மாசத்துல நான் பொறுப்பேற்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தான் அந்த விரிவாக்கத்திற்கு உண்டான நிலங்களை கையகப்படுத்தியிருந்தாங்க. நான் கடந்த 20 மாதங்களாக அது கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அந்த லேண்ட் அக்விசிஷன் கையகப்படுத்த முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 36 ஏக்கர் தேவைப்படுது. அது சம்பந்தமாக அந்த விரிவாக்க பணிகள் முடிஞ்சதுன்னா, அந்த நிலம் கையகப்படுத்த முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னா, நம்முடைய அங்க திருச்சி விமான நிலையம் அதற்குண்டான வளர்ச்சி, அதனால் வேலைவாய்ப்பு உருவாருது. திருச்சி மாநகர் மாத்திரம் கிடையாது, அந்த பகுதியை வளர்ச்சி அடையுங்கிற அந்த ஒரு கருத்து, ஒரு வேண்டுகோள். அது இல்லாம நம்ம திருச்சிக்கு மெட்ரோ ரயில், அதுக்குண்டான கோரிக்கை. அது இல்லாம திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரை போர்ட், உலர் துறைமுகம், அது நம்ம கொண்டு வருது. ஒன்றிய அரசு சார்ந்த நம்முடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து அதோட கோரிக்கையை நம்ம சொல்லியிருந்தது. அவங்களும் அதுக்கு ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கு விண்ணப்பிச்சுன்னா கண்டிப்பா அங்க திருச்சிக்கு உண்டான அந்த ட்ரை போர்ட், உலர் துறைமுகம் கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருந்தேன். நான் அது இல்லாம உங்களுக்கு நம்ம ஸ்ரீரங்கம் இருக்கிற ஜிஹெச் பொறுத்த கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல அந்த கட்டடம் இருக்கு. ரொம்ப பழமையா இருக்கு. அங்க அவ்வளவு வசதிகள் இல்லை. அதனால புதிய ஒரு இடத்துல அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அங்க விரிவாக்கம் செஞ்சா, புதிய வசதிகள் செஞ்சா அங்க மக்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதிக்குட்பட்ட கந்தர்வக்கோட்டை, அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையுடைய அங்க நிலைமையை சொல்லிட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாம அங்க இருக்க கிட்டத்தட்ட 5 வருஷம் அங்க மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோரிக்கையும் சொல்லிட்டு, முக்கியமான திருச்சிக்கு தேவையான இது போன்ற விஷயங்கள் பத்தி நான் அவர்கிட்ட முதலமைச்சர் சொல்லியிருந்தேன். அவர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அவர் கண்டிப்பா ஆவணம் செய்வார சொல்லியிருந்தாரு. அது இல்லாம முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கடந்த 2015 எங்களுடைய இயக்க தலைவர் நம்முடைய சீமக்கருவளை மரம் பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு நீங்க அந்த மண்ணுக்கு கேடானது, சுற்றுச்சூழலுக்கு கேடான்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றமே 10 வருஷத்துல தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் முழுமையா அதை நிவர்த்தி அதை அகற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவில் மறுபடியும் 2026 ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக சொல்லி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் சீமக்கருவளை மரங்களை முற்றிலும் அகற்றிட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். நான்